ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிட்டம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிட்டம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத் சங்கமும் புரசை திருநெறிக் கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற இந்த திருமந்திர ஞான வேள்வியிலே இன்றைய தினம் 3ஆம் தந்திரத்திலே காயசித்தி உபாயம் என்பது பற்றி திருமூல தேவநாயனார் அருளி செய்கின்ற சில செய்திகளை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. காயம் என்பது நம்முடைய உடம்பை குறிக்கின்ற ஒரு சொல். சித்தி என்று சொன்னால் நிலைபெறச் செய்வது என்பது பொருள். உபாயம் என்று சொன்னால் அதற்கான வழிமுறைகள் என்று பொருள். எனவே காய சித்தி உபாயம் என்று இங்கே குறிப்பிடப்பெறுவது நம்முடைய உடலை நிலைபெறுத்துவதற்குரிய வழிமுறைகள் என்பதாக அதற்கு நாம் பொருள் கொள்ளலாம். அப்படி இந்த காயத்தை நிலைபெறச் செய்வது எதற்காக, எதை சாதிப்பதற்காக இந்த காயத்தை நிலைபெறச் செய்ய வேண்டும், இந்த உலக வாழ்வை நீட்டிக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை காரணம் என்னவாக இருக்க முடியும், அப்படி செய்வதனாலே என்ன பயன் விளைகிறது என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் நமக்கு இந்த தலைப்பை பார்த்த உடனேயே நமக்கு தோன்றும். உயிருக்கு கருவிகரணங்கள் இல்லாமல் அறிகின்ற வாய்ப்பு இல்லை. அது அறுவடைப் பொருளாக இருந்தாலும் கூட அறிவித்தால் அறிகின்ற நிலையில் இருக்கின்ற இந்த உயிருக்கு இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய கருவி அமைந்தால்தான் அது அனுபவப்படுகிறது. திருமூல தேவநாயனாரை பொறுத்தவரை இறை வழிபாட்டிற்கு இன்றியமையாத ஒரு சாதனம் திருமந்திரத்திலே முதல் தந்திரம் தொடங்கி நிறைவு தந்திரம் வரைக்கும் அவர் வலியுறுத்துகிற ஒரு அடிப்படையான கொள்கை. அது என்ன என்று கேட்டால், நாம் உடம்பின் பெருமையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏனென்று சொன்னால் அவனை உணர்வதற்கு இதை காட்டிலும் வேறு சாதனம் இல்லை. நாம் இறை வழிபாட்டிலே எத்தனையோ கிரியா மார்க்கத்தில் நிற்கிறவர்கள் இறைவனிடம் தன் அன்பை தெரியப்படுத்துவதற்காக எத்தனையோ சாதனங்களை காட்டுகிறார்கள். சிவபூசை நிகழ்த்துவதற்குரிய விதிமுறைகள் எல்லாம் ஆகமங்களிலே மிக விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் சிவபூஜை செய்ய வேண்டும், சிவபூசையிலே எது முக்கியம், மலர், நீர், தூபம், தீபம், கலவை என்று சொல்லக்கூடிய பல்வேறு விதமான பூசா விதிகளெல்லாம் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் நமக்கு இறைவனிடம் தொடர்பை ஏற்படுத்துகிற சாதனங்களாக இருக்குமே தவிர இறைவனிடம்
நமக்கு உணர்வு ஏற்படுத்தக்கூடிய சாதனங்களாக இவை அமைவது கடினம். புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு அண்ணலும் அது கண்டு அருள் செய்யா நிற்கும் என்று ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். பூவையும் நீரையும் கொண்டு சிவனை வழிபாடு செய்கின்ற ஒரு நிலையிலிருந்து நாம் சற்று தாண்டி வர வேண்டும் என்பதுதான் திருமூலர் எதிர்பார்க்கிறது. வழிபாட்டிலே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் முன்னேறி கொண்டு இருக்கிறோமான்னு நம்மை நாமே சோதித்து பார்த்து கொள்ள வேண்டும். 10 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய வழிபாடு எப்படி இருந்தது, 5 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கிறது என்றெல்லாம் நம்மை நாமே அதில் ஒரு வளர்ச்சி இருக்கிறதா என்று நாம் பார்த்து கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், வளர்கின்ற நிலையிலே தான் நம்முடைய மனமானது தேய்கின்றது. இந்த வளர்ச்சி என்று சொல்லுவது அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றுகின்ற முயற்சியாக விளங்குகிறது. நான் சென்ற முறை கூட குறிப்பிட்டேன், இறைவனை அனுபவிக்கக்கூடிய சாதனம் அறிவை தவிர வேறு எதுவும் கிடையாது. அறிவினால் மட்டும்தான் அவனை அனுபவிக்க முடியும். அதனால தான் அறிவுடைய பொருள்களால் ஆனந்தம் பெற முடிகிறது. அறிவில்லாத பொருள்களுக்கு ஆனந்தம் கிடையாது. அவனுக்கு பேரே அறிவானந்தம் தானே பேர். அறிவினாலே பெற வேண்டிய ஆனந்தம் அது ஒன்று தான். அறிவுடைய பொருள் தான் ஆனந்தமும் பெறும். ஆனால் பரம்பொருளை பொறுத்த வரைக்கும் அது ஆனந்தமயமான பொருள், அது ஆனந்த வடிவமானது. எனவே அது இன்பப்படுவதற்கு ஒன்றும் தேவையில்லை. இன்பம் பெறுகிற நிலையில் இருக்கக்கூடிய இந்த ஆன்மா இருக்கிறதே, இது ஒன்று தான் இன்பத்தை பெறுகிற நிலையில் இருக்கிறது. அது இன்ப கனமாக இருக்கிறது, இன்ப பொருளாக இருக்கிறது. இது இன்பத்தை பெற்று அந்த பேரானந்த நிலையை அடைகிறது. பேரானந்த நிலையை இன்பத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அறிவினால் மட்டும்தான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அறிவினாலே அனுபவிக்க வேண்டிய இந்த உயிர் அறிவினாலே ஆனந்தப்பட முடியாமல் துயரப்பட்டு கொண்டு இருப்பதற்கு காரணம் அறிவிலே படிந்திருக்கக்கூடிய அறியாமை. அந்த அறியாமை நீங்குமே ஆனால் அறிவு தெளிவாகும், அறிவினாலே ஆனந்தப்படலாம். அறிவிலே படிந்திருக்கிற அறியாமையை நீக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த சாதனம் அன்பு. இப்ப அன்பினாலே அறியாமை நீங்கி அறிவு தெளிவாகி, அறிவு தெளிவான பிறகு தெளிவான அறிவினாலே ஆனந்தம் பெற்று நாம் உய்வு பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். அவ்வளவுதான். நான் சென்ற முறையோட குறிப்பிட்டேன், கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்லுகிற பொழுது, அவனுடைய அன்பலாம் நம்பக்கல் அன்பு என்னும், அவனுடைய அறிவலாம் நம்மை அறியும் அறிவு என்னும். அப்போ அறிவு அங்கே இருக்கு. அறிவு இல்லாமல் எப்படி? அது சில பேர் சொல்லுகிறார்கள், அன்பு இருக்கிற இடத்துல அறிவு தேவையில்லை அப்படின்னு சொல்லுகிறார்கள். நல்லா ஆழமாக பார்த்தோம்னா அறிவு இல்லாமல் ஆனந்தம் கிடையாது. அந்த அவனுடைய அறிவலாம் நம்மை அறியும் அறிவும்னா அந்த அறிவு முழுக்க எதிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்று தெரிஞ்சு போச்சு அதுக்கு. இப்போ நமக்கு அறிவு இருக்கா இல்லையா? என்ன சார் இப்படி பேசிக்காக ஒரு கொஸ்டின் கேட்டால் நாங்கள் என்னத்தை பதில் சொல்கிறது? நமக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு நாம் கேட்டுக்கொள்கிற பொழுது, என்ன சார் அறிவு இல்லாமலையா நாம் அறிவுடை பொருளாக மதிக்கப்பட்டு உயர்தினை சார் நாமெல்லாம்? இல்லையா, உயர்தினை நாம் அறிவுடைய பொருள்கள் தானே நாமெல்லாம் என்று நாம் சொல்லலாம். ஆனால் அறிவுடையார் யாருன்னு வள்ளுவர் சொல்லுகிறார். அறிவுடையார் யாருன்னு வள்ளுவர் கேட்கிற பொழுது, வள்ளுவர் கேட்கிற பொழுது அறிவுடையார் யாருன்னு சொல்லுகிறார்? எல்லாம் அறிவுடையார், எல்லாம் உடையார். அறிவு அற்றம் காக்கும் கருவி. அறிவுடையவன் என்று சொன்னால் அவனுக்கு துன்பம் வரக்கூடாது. ஏன்னா அறிவு தான் ஷீல்டு மாதிரி எல்லா துன்பங்களையும் தடுக்கிறது. துன்பம் வருதே அப்ப ஏன்னா காரணம்
அறிவுடையவர்களுக்கு துன்பம் வரக்கூடாதுங்கிறாரு. அற்றம் காக்கும் கருவின்னு தான் பேர். அறிவு அற்றம் காக்கும் கருவி, துன்பத்திலிருந்து காப்பாற்றுகிற கருவி. அப்போ நமக்கு அறிவில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதை நீக்கிக் கொள்வதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட வேண்டும் என்பதுதான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. அதற்காக துணை காரணமாகத்தான் இத்தனையும் கொடுத்துருக்கிறார். இந்த சாதனங்கள்லாம் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நாம் நம்முடைய இது எப்படி இந்த அறிவியில் இருக்கக்கூடிய அறியாமையை போக்கிக் கொள்கிறதுனா அனுபவப்பட்டு தான் போக்கிக்குது. நான் அடிக்கடி சொல்வது போல நாம் மறந்து விடக்கூடாது. நம்முடைய அறிவு 3 குற்றங்களை உடையது. முதல் குற்றம், இது அறிவித்தால் தான் அறியும். 2வது குற்றம், இது ஏகதேசமாகத்தான் அறியும். 3வது குற்றம், இது அனுபவப்பட்டுத்தான் அறியும். அனுபவப்படாமல் இது அறியாது. இந்த 3 குற்றங்களும் நமக்கு உண்டு, சிவத்துக்கு கிடையாது. அதுதான் அந்த பேரறிவுக்கும் சிற்றறிவுக்குடைய மிக அதிகமான இடைவெளி. இது இந்த 3 நாளும் தான். நமக்கு ஏகதேசம், அவனுக்கு வியாபகம், ஒரு சேர அறிகின்ற தன்மை. ஒரு மாலை காலத்திலே சாயரச பூஜை நடக்கிற பொழுது நூற்றுக்கணக்கான அடியார்கள் அங்கே நிற்கிறார்கள் என்று சொன்னால், ஒவ்வொருவருடைய துயரம் என்னென்னு ஒவ்வொருத்தரையாக கேட்டால் தெரிஞ்சுக்குவான். ஒவ்வொருத்தரையும் லைனில் வர சொல்லி என்ன உன் கஷ்டம், என்ன உன் கஷ்டம்னா கேட்கணும் அவன். அது ஒரு சேர அறிதல், ஒரு சேர அறிவான். 1000 பேர் இருந்தாலும் 10,000 பேர் இருந்தாலும் அத்தனை பேருடைய துன்பத்தையும் ஒரு சேர ஒன்று போல அறிகின்றவன். நமக்கு அப்படி இல்லை, ஒன்னொன்னாத்தான் நாம் அறிய முடியும். அந்த ஏகதேசமாக அறிதல். இப்போ நான் கூட இப்போ எனக்கு நான் ஏகதேசமாக அறிகிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் பார்க்குறேன்னா இல்லையா? முழுமையாக பார்க்கிறேன்னா குறையாக பார்க்குறேன்னா? நான் பார்க்குறேன், பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். கண்ணை திறந்து வச்சுட்டு தான் பார்க்குறேன். என்னுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வை அப்படின்னு கேட்டால், இது முழு பார்வை இல்லை, இது ஏகதேச பார்வை. ஏன்னு கேட்டால் பின்னால் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த ஒரு பக்கம்தான் எனக்கு தெரியும், இந்த பக்கம்லாம் என்ன இருக்குன்னு தெரியலையே. அப்போ நான் கண்ணை திறந்து வச்சு என்ன பண்ணுறது? ஏகதேசமாகத்தான் அறிவேன். வாத்தியார் பையன்கிட்ட கேட்டார், என்னடா உனக்கு சந்தேகங்கள்டா? எல்லா சந்தேகத்தையும் சொல்லுவேண்டான்னாரு. சார் பாடத்தில் தான் கேட்கணுமான, பொதுவாக கூட கேட்கலாண்டா அப்படின்னார். சார் மஞ்சளமாக இவ்வளோ நீளமாக இருக்குது சார், மஞ்சளாக கருப்பு கோடாக இருக்கும் சார், மொசன்னு முடியாக இருக்குது சார், ஒரு 10 கால் இருக்கும் சார், இது என்ன சார் அதுன்னு கேட்டான் அவன். என்னடா சொல்கிற நீ அப்படின்னு. இல்லை சார் இவ்வளோ நீளம் இருக்கும் சார், 10 கால் சார், மொசன்னு இருக்குது சார், மேலே மஞ்சளாக உடம்பு முழுக்க கருப்பாக இருக்குது சார், மஞ்சள் கோடு இருக்குது சார். என்னடா கேட்குறேன், எனக்கு புரியவே இல்லையடா. எனக்கு இதாக கேளுடா, சந்தேகம் கேளு, உனக்கு விளக்கலான்னு சொன்னேன், நீ எதையோ சொல்கிறியடா. எங்கடா பார்த்த அதுன்னு? இப்போ தான் உங்கள் சட்டைக்குள்ளே போச்சு, பனியனில் இறங்கிடணும். அப்போ அவருக்கு அது தெரியல. எல்லாம் தெரிஞ்சதுன்றது எப்படி சொல்ல முடியும்? நமக்கெல்லாம் தெரிகிற அறிவெல்லாமே ஏகதேசமாக அறிகிறது. சிவம் அறிவதோ பூரணமாக அறிகிறது. ஞானிகள் சிவத்தோடு பொருந்தி இருக்கிற பொழுது எல்லாவற்றையும் பூரணமாக அறிகிறார்கள். மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோல காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ. மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோல காவுளான். யார் பாட்டு? திருஞான சம்பந்தர் பாட்டு. என்ன, எப்போ பாடுவது? என்ன வயசு அவருக்கு? அதாவது அவருடைய முதல் தலப்பயணம், முதல் தலப்பயணத்தில் முதல் தலம் திருக்கோலக்கா தான். சீர்காழியில் போனதுக்கப்புறம் முதல் தலப்பயணம் அப்படி ஷார்ட்டாக ஒன்று போயிட்டு வந்தார். அப்போ முதல்ல போனது திருக்கோலக்கா. சீர்காழி பக்கத்துலேயே இருக்கும், 2.5 கிலோமீட்டர் ஊர் எல்லையில் தான் இருக்கும். சரி, வயசு அவருக்கு எவ்வளோ இருக்கும்? இப்போ 3.5 வயசு ஆச்சு. அவர் பாடுறார், மடையில் வாழை பாய, வாழை மீன். இது எப்படி தெரிஞ்சது இவருக்கு? 3.5 வயசு குழந்தைக்கு அந்த மீன் வாழை மீன் எப்படி தெரியும்? எனக்கு இன்னைக்கு கொண்டாந்து ஏதாவது ஒரு மீனை காட்டி இது என்ன மீன் தெரியுமா சார்? ஐ மீன் திஸ் இஸ் மீன் அப்படின்னு, அவ்வளோதான். வேற ஒன்றும் தெரியாது அந்த மீனை பற்றி. வேற ஏதாவது தெரியுமா அது என்னன்னு? ஆனால் அதை அவர் சொல்லுகிறார், மடையில் வாழை பாய.
குடையும் பொய்கை கோலக்காவுளான். இந்த குடைதல்னு சொல்லுகிறார். யார் குடைகிறாளாம்? மதரார் குடையும். பெண்கள்லாம் குடைந்து குடைந்து ஆடுகிறார்களாம். அந்த அந்த குடைதல், நீர் குடைதல்னு பேர் அந்த விளையாட்டு. அவர்கள் நீர் குடைந்து எங்கே விளையாடுகிறார்களா? மடையில் வாழை பாய. இவர்கள் குடைய அந்த வாழை பாய்கிறது. இவர்கள் குடைந்து ஆடுகிறார்கள். அந்த வாழைகள் எழுந்து குதிக்கிறது. இந்த வாழை மீன்கள் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஸ்டாக்னன்ட் வாட்டரில் இருக்காது. அதாவது தேங்கிய தண்ணீரில் வாழை மீன் இருக்காது. அது எங்கே இருக்குன்னா டர்புலண்ட் வாட்டரில் தான் இருக்கும். இந்த மடையில் தடுத்து வச்சு அதை திறந்து விட்டோம்னா தண்ணி ஃபோர்ஸாக வந்து கீழே விழுந்தவொடனே இப்படி ஃபோர்ஸாக எந்திரிக்காது. அது அதில் தான் வாழை மீன் இருக்கும். இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறாங்க அது ஆய்வாளர்கள். சாமி அப்படி போகிற போக்கில் பாடுறாரு. இந்த வாழை மீனை பற்றி அவருக்கு எப்படி தெரியும்? சரி, நம்ம வீட்டு குழந்தைங்களா இருந்தால் கூட பரவாயில்ல, அது பிராமணாலாத்து குழந்தை இல்லையா? மடையில் வாழை பாய மதரார் குடையும் பொய்கை சடையும் பீரையும் சாம்பல் பூச்சும். அது எடி அடுகிறார் பாருங்க. அந்த அழகாக காட்டியிருக்காரு அவருக்கு. குழந்தை பொய் சொல்லுமா? நான் வேணா படத்தை பார்த்து சொல்லலாம். குழந்தைக்கு அப்படி சொல்ல தெரியாது. தான் என்ன அந்த கோலத்தை பார்த்ததோ அந்த கோலத்தை அப்படியே அது விவரிக்குது. சடையும் பீரையும் சாம்பல் பூச்சும். அது எதெல்லாம் அதுக்கு கண்ணை கவர்ந்ததோ அதையெல்லாம் சொல்லுது. கீழ் உடையும் கொண்ட. இந்த கோவணத்தை தனியாக தைச்சி போடாமல் கோவணத்தோடையே சேர்த்து இந்த இடுப்பு கயிறும் சேர்ந்து இருக்கும். அதுக்கு பேர் கீழ்னு பேர். என்னங்க இவ்வளோ டீட்டெயில்ஸ் எப்படிங்க 3.5 வயசு குழந்தைக்கு தெரியும்? இந்த ஒரு பாட்டிலேயே தெரிஞ்சு போச்சு. என்னன்னா ஞானிகளுக்கு ஒரு சேர அறிவார்கள். நாமெல்லாம் ஒன்றொன்னா கற்றுக்கிட்டு தான் சொல்லணும் இல்லைங்களா? இதை பற்றியா ஒன்று பேசணும்னா நான் அதை பற்றி ஒன்றொன்னா தெரிஞ்சு அத்தனையும் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அதை போய் நான் பேச முடியும். ஆனால் ஞானிகள் பேசுகிற பொழுதோ பாடுகிற பொழுதோ சொல்லுகிற பொழுதோ அவர்களுக்கு எல்லா விஷயமும் அப்படியே வருகிறது. எப்படி அது அப்படின்னா அவர்கள் ஒரு சேர அறிகிறார்கள். சிவத்தோடு பொருந்துகிற பொழுது ஒரு சேர அறிகின்ற அந்த நிலை. அதான் திருவருட் பயனில் சொல்லுவார் அவர், எல்லாம் அறிகின்ற அறிவு இருந்தும் கூட அவர்கள் சிவத்தை தவிர வேற எதையும் அறிய மாட்டார்கள். ஏன்னா சிவத்தோடு பொருந்தி இருக்கிற பொழுது அனுபவத்தில் எல்லாமே தெரியும், ஆனாலும் சிவத்தை தவிர வேற எதுவும் அறிய மாட்டார்கள் சொல்லியிருக்கார் உமாபதி சிவம். அப்ப இங்க இந்த அறிவு, குறைந்த அறிவு நம்முடைய அறிவு, இந்த அறிவு ஆனந்தம் பெறுவதற்குரிய அறிவு தான். ஆனந்தம் பெறுவதற்குரிய அறிவு. இதனுடைய குறையை நீக்கி கொண்டால் இது ஆனந்தம் பெற்றுவிடும். இந்த ஆனந்தத்தை நீக்குவதற்குரிய சிறந்த உபாயமாகத்தான் இந்த உடம்பை கொடுத்திருக்கார். இந்த உடம்பை இறைவன் தந்தது. அதனால சொல்லுகிறார், உலகத்திலே நீ சிவானுபவம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உடம்பை கொண்டுதான் பெற முடியும். அதனால் இந்த உடம்பை நிலைநிறுத்துவதற்கான வழிகளை நீ செய்து கொள்ள வேண்டாமா என்று சொல்லுகிறார். உடம்பாரடியின் உயிரார் அழிவரு திடம்படுமை ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பார் அழியின் உயிரார் அழிவரு திடம்படமை ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஏன்னா உயிர் வளர்க்கறதுக்கு தெரியாது, உடம்பை வளர்க்கறதுக்கு தெரியாதுங்களா?
நாங்களாம் எத்தனை நாள் வளர்க்கலையா, அது வாட்டுக்கு வளருது. இதுக்கு போய் உபாயம் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. 3 வேளை சாப்பிட்டா வளர்ந்துட்டு போகுது. உடம்பை வளர்க்குறதுக்கு உபாயம் சொல்கிறேன்னு சொல்கிறாரு. யார்? சாமி சொல்கிறாங்க. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. உடம்பை வளர்க்கின்ற உபாயம் நான் அறிந்தேன் என்று சொல்லுகிறார். அப்ப வேற எதுவும் இருக்கு இல்லையா? உடம்பை வளர்க்கறதுன்னா இப்ப நாம கூட திட்டுறோம், உடம்பை தான் ஏன் வளர்த்து வச்சிருக்கிறான் அப்படின்னு சில பேரை சொல்லுகிறோம். கோபத்தினால நாம் சொல்லுகிறோம். அப்ப இந்த உடம்பு வளர்தல் என்பது எதை குறிக்கிறார் நம்முடைய திருமூலர்? அதை நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பாடல் ரொம்ப பிரபலமான பாட்டு. இந்த பாட்டு இதுக்கு அடுத்த பாட்டும் ரொம்ப ரொம்ப ஒரு திருமூலருடைய திருமந்திரத்திலேயே மிக பிரபலமான பாடல்களாக இவை ஓதப்பெறும், ஓதி உணரப்பெறும். காயசித்தி உபாயத்தில் 16 திருமந்திரங்கள் சொல்லுகிறார். இந்த 16 பாடல்களில் முதல் 2 பாடல்கள் இது. உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன். அப்ப நாமெல்லாம் உடம்பை வளர்க்கிறதா இருந்தால் உபாயம் அறிந்து உடம்பை வளர்க்கணும். உடம்பை வளர்த்தல் என்று சொன்னால் அதற்கான உபாயம் திருமூலர் என்ன சொல்லுகிறார் என்று தெரிந்து அந்த உபாயத்தினாலே, இந்த உபாயம்னா என்ன அர்த்தம்? நெறிமுறைகள், வழிமுறைகள். இதுதான் இப்படித்தான் வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த முறைகளில். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பார் அழியின், உடம்பு அறிவுடைய பொருளா அறிவற்ற பொருளா? உடம்பு உடம்பு அறிவுடைய பொருளா அறிவற்ற பொருளா? அறிவு அறிவற்ற பொருள், அது சந்தேகம் இல்லையா? ஆனால் எவ்வளோ மரியாதையாக கொடுக்குறாரு பாருங்க திருமூலர். உடம்பார் இல்லையா, வருவார் போவார் அப்படிங்கிறது போல 6 விகுதி கொடுத்து உடம்புன்னு சொல்லலை, உடம்பார். இந்த உடம்பார் அழிந்தால் உயிரார், உள்ள இருக்கிறாரு ஒருத்தர், இந்த உயிரார் அழிவர். என்ன? உயிருக்கு அறிவு இருக்கு, உடம்புக்கு அறிவு கிடையாது. உயிருக்கு அறிவு இருக்கு, செயல் இல்லை. உடம்புக்கு செயல் இருக்கு, அறிவு இல்லை. இரட்டை புலவர்கள் இருந்தாங்க முன்ன. ஒருத்தருக்கு கால் கிடையாது, இன்னொருத்தருக்கு கண்ணு கிடையாது. இன்னொருத்தருக்கு கண்ணு கிடையாது, ஒருத்தருக்கு கால் கிடையாது. இவர் பாதி வெண்பா போடுவார், மீதி அவர் முடிச்சு வைப்பார். அவர் இந்த கால் இல்லாதவர் தோல் மேலே ஏறி உட்காந்துக்குவார். ஆனால் கண்ணு தெரியும் இல்லையா அவருக்கு. அதனால் அவர் சொல்லுவார், நேராக போ, குழி வருது, வலது பக்கம் திரும்பு, இடது பக்கம் போ அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு கண்ணு தெரியாதுல்ல, தூக்கிட்டு போகிறவருக்கு அவர் சொல்கிற பக்கமெல்லாம் அவர் போயிட்டு இருப்பார். அவ்வளோதான். 2 காலை கீழே தொங்க விட்டுருப்பார், கழுத்து கீழே. இந்த வலது காலை தட்டுனாருன்னா வலது பக்கம் திரும்பணும்னு அர்த்தம். இடது காலை தட்டினா இடது பக்கம், 2ஐயும் சேர்த்து தட்டினா நில்லுன்னு அர்த்தம், இல்லைன்னா போய்கிட்டேன்னு அர்த்தம். இப்படிலாம் சமைக்க வச்சு அவங்க 2 பேரும் தமிழ்நாட்டில் சுத்தாத இடம் கிடையாது. இக்கலிங்கம் போனால் என்ன, மதுரை சொக்கலிங்கம் உண்டே துணைன்னு ரொம்ப பிரபலமான பாடலை பாடியவர். ஒருத்தருக்கு கண் இல்லை, இன்னொருத்தருக்கு கால் இல்லை. கண் இல்லாதவருக்கு ஞானம் இல்லை, கால் இல்லாதவருக்கு செயல் இல்லை. ஞானமும் செயலும் இணைந்தால்தான் தொழில் நிகழும். எனவே ஞானமும் செயலும் இணைந்து நிகழ்கின்ற தொழில் நிகழ்த்துவதற்காகத்தான் நமக்கும் நம்ம உயிருக்கு ஞானம் இருக்கு, ஆனால் செயல் இல்லை. இந்த உடம்புக்கு ஞானம் கிடையாது, செயல் உண்டு. அதனால முடமான இந்த உயிரும் குருடான இந்த உடலும் 2ம் சேர்ந்து இங்கே தொழில் செய்து கொண்டு இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இது முடம், எது
உயிர். இது இல்லைன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இதோட சேர்ந்தா தான் அதுக்கு எல்லாமே. கொஞ்சம் லேசாக கண்ணை அசந்தா போச்சு, அவ்வளோதான். லேசாக கண்ணை அசந்தா போச்சு, அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. முடிச்சு பார்த்தா பையில காணும். கண்ணை அசந்தன் சார், தட்டிட்டான் சார், கண்ணை அசந்து தட்டிட்டான், முடிஞ்சு போச்சு. உயிருக்கு இந்த உடம்போடு துணை இல்லைன்னா லாஸு தான், முடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் விளக்குவது போல வேற எந்த நூலும் விளக்கலை. உயிர் உடம்போடு சேர்ந்து இருக்கிற பொழுது அதனுடைய கருவிகரனுக்கு 35 இருக்கிறது, 25 போயிடுது தூங்கின உடனே கனவு நிலையில். உறக்க நிலையில் வருகிற பொழுது 32 கருவியும் கல்லிடுது, 3 கருவியோட இருக்குது. இது அப்படிப்பட்ட இந்த உடம்பு 3 கருவிகளிலே நிற்கிற பொழுது இந்த உடம்புக்கு ஓய்வு பெற்று இது கிட்டத்தட்ட உயிரிடமிருந்து விலகிய நிலையில் தற்காலிகமாக அறுபட்ட நிலையில் இருக்கிற பொழுது உயிருக்கு எந்த அனுபவமுமே இல்லை. அதனால எந்த அனுபவமும் பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு. அதனால சொல்லுகிறார், நீ என்னதான் பெரிய ஞானம்னாலும் சோவன்சோ உன் கூட சேர்ந்தா தான் உன் ஞானத்துக்கே வேலை. அதனால அவரை உடம்பார்னு சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். எப்பொழுது உடம்பு நீங்குகிறதோ அந்த நொடியிலேயே உயிர் தன்னுடைய அறிவை இழந்து விடுகிறது. அறிவை இழந்து விடுகிறது என்று சொன்னால் அறிவின் செயல் இழந்து விடுகிறது. அறிவு அதுகிட்ட தான் இருக்கு. இப்போ நாம் இரவு படுக்கிற பொழுது நம்ம அறிவோடு தான் படுத்திருக்கிறோம். காலையில் எழுந்திருக்கிற போது இடையில என்ன நிகழ்ந்ததுன்னு நமக்கு தெரியலையே, என்ன நடந்ததுன்னு தெரியலையே. ராத்திரி படுக்க போகிறோம், மறுநாள் காலையில் தான் எழுந்திருக்கிறோம், இடையில என்ன நிகழ்கிறதுன்னு தெரியலையே. என்னென்னோ நடக்குது. தூங்கிட்டாரா பாருன்னு கேட்குறான், அதுக்கப்புறம் தான் என்ன பேசவே ஆரம்பிக்கிறான். அறிவு எத்தனையோ அனுபவத்தை ஊட்டுகிறது இந்த உடம்பு. உடம்பு இல்லைன்னா என்ன அனுபவம்? அதான் இரவு ஒவ்வொரு நாளும் இறைவன் ஞாபகப்படுத்துறார். டேய் தூங்க போறிய, எங்கே போகிற தெரியுதா? இருட்டுக்கு போகிற. உடம்புலேருந்து கொஞ்ச நாடி நீ விடுபட்டவனே இருட்டுக்கு போறிய. உடம்பே இல்லாதப்ப எங்கே இருந்த தெரியுமா? இந்த உடம்பு இல்லாத போது எங்கே போறேன்னு தெரியுமா? இப்படி ஒரு பெரிய நீண்ட இருளுக்குள்ளே போயிடுவே தெரியுமா? நீ நீண்ட இருளுக்குள்ளே இருக்கிற பொழுது தான் உன்னை நான் தூக்கிட்டு வந்தேன், அது தெரியுமா உனக்கு? அப்படின்னு தினந்தோறும் நினைவுபடுத்துகிறார். ஒவ்வொரு நாள் இரவும் நாம் இருளுக்குள்ளே போகிறோமே, அந்த இருளுக்குள்ளே போகிற பொழுது நாம் என்ன வேண்டணும் சாமிகிட்ட? சாமி, இந்த உடம்போடு நான் எனக்கு தற்காலிகமாக தொடர்பு அறுபடுகிற பொழுதே நான் இருட்டுக்கு போயிடுறேனே, உடம்பே இல்லாத பொழுது நான் இருட்டில் இருந்தேனே, என்னை தூக்கி கொண்டு வந்து இந்த கருவிகரணங்களை கொடுத்து இந்த உடம்பை கொடுத்து பேச வச்சு, நாக்கை கொடுத்து பேச வச்சு, கடவுள் இருக்கிறானான்னு கேள்வியெல்லாம் கேட்க வச்சு, இவ்வளோ தூரம் என்ன நீ பராமரிக்கிறியே, அவ்வளோ தூரம் பண்ணுகிறாயே இல்லையா? அந்த பேரானந்த அந்த பேரின்ப பொருளை நாம் நினைந்து பார்ப்பதற்கு நமக்கு எப்போ நேரம்? படுக்கிறப்ப தான் நேரம், அப்போ தான் நினச்சி பார்க்கணும். எந்த மருத்துவர் சொல்லுவார் காலையில் எழுந்திருப்பீங்க நீங்கன்னு? எத்தனை டிகிரி வாங்கின டாக்டராக இருந்தாலும் ராத்திரி படுக்க போகும்போது நீங்கள் காலையில் எழுந்திருப்பீங்க சார், அப்போ உங்களுக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு எந்த டாக்டராக கொடுக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ நல்லா இருக்கேன்னு வேணால் கொடுக்குறேம்மா, காலையில் எழுந்திருப்பேன்னு நான் தர முடியாது. ஏன்னா நானே எந்திரிப்பேனான்னு தெரியாது டாக்டருக்கு. கதி யார் சொல்ல முடியும்? நெருநல் உலர்நொருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து உலகுனாரு வள்ளுவனாயனர் இல்லையா? அப்ப இந்த மாதிரியான இவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு சாதனத்தை இந்த உடம்பை தந்திருக்கிறான். உடம்பினுடைய அந்த நுட்பத்தை விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் பேசி 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 அந்த அளவுக்கு இந்த அற்புதமான இந்த உடம்பினுடைய அந்த தரத்தையும் தன்மையும் பேசி பேசி என்ன இந்த கண்ணுக்கு இருக்கிற அந்த ஒரு பெருமையை சொல்லுகிறார். சமீபத்தில் ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கார், ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கார், கண்ணு 400 விதமான கிரேயை பிரிச்சு அறியுமா. 400 விதமான கிரே, ஒரே கலர் சொல்கிறேன். அந்த கிரேங்கிறது அந்த சாம்பல் கலர். இந்த சாம்பல் கலரை 400 விதமான சாம்பல் கலரை பிரிச்சு அறியுமா அது இந்த கண்ணு. உலகத்திலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து, மிகப்பெரிய விஞ்ஞான உண்மைகளை கண்டுபிடித்து, மிகச்சிறந்த விஞ்ஞானியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு உலகத்தாலேயே புகழப்பெற்ற
மிகப்பெரிய விஞ்ஞானிகள் தம்முடைய மூளையினுடைய 3.5% உபயோகப்படுத்தியவர்கள். எவ்வளவு சதவீதம் உபயோகப்படுத்தியிருக்காங்க? 3.5% தான் உபயோகப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்கே அப்படின்னா நாமெல்லாம் எவ்வளோ பயன்படுத்தியிருப்போம்? அப்போ அதனுடைய பவர் எவ்வளோன்னு பாருங்க. அந்த பிரெயினோட பவர் எவ்வளோ பவர்னு சொல்லவே முடியலைங்கிறான். அதனுடைய கெப்பாசிட்டி சொல்லவே முடியாதுங்கிறான். நூற்றுக்கணக்கான சுவைகளை தெரிந்து கொள்வதற்காக நாக்கில் அந்த அவ்வளோ பட்ஸு கொடுத்துருக்குறான். அந்த நாக்கு பட்ஸு எல்லாமே காப்பி தான். ஆனால் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்குது? நம்ம வீட்டு காப்பி, எய்த்த வீட்டு காப்பின்னு. காப்பி கொண்டு வந்து கொடுத்தவனே சொல்லுது, என்ன நீ போடலையா இன்னைக்கு? ஏன் நான் தான் போட்டேன். இல்லை 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 கொஞ்சம் நல்லா இருக்கு காப்பி, எய்த்த வீட்டில் வேண்டியதியா? கண்டுபிடிக்குது பாருங்க அந்த நாக்கு. என்ன பாடு! ஒரு காப்பியே வித்தியாசம் கண்டுபிடினாக்க அவ்வளோ பட்ஸு கொடுத்துருக்காரா, நூற்றுக்கணக்கான பட்ஸ். அந்த அந்த முனைகள், சுவையை அறிகிற முனைகளை தந்திருக்கிறான் இறைவன். ஒவ்வொரு அங்கமும் 72,000 நரம்பு ஓடுதான் உள்ளுக்குள்ள. 72,000 நரம்புகள் இந்த உடம்புக்குள்ள ஓடுதுங்க. டோக்கியோ நகரத்து மிக முக்கியமான வீதியில குறுக்கு நெடுக்குமா போகிற வாகனங்கள் போல ஓடிக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ள. ஹையஸ்ட் டிராபிக் டோக்கியோ தான் என்று சொல்லுவாங்க. அது போல உள்ளுக்குள்ள குறுக்கு நெடுக்குமா அத்தனை வயர் ஓடுற மாதிரி 72,000 நரம்பு குறுக்க முழுக்க ஓடுது. என்னைக்காவது ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? நாமளா பண்ணிக்கிட்டா தான் உண்டு. எங்கேயா உளுந்து எழுந்துருச்சு. எல்லா இடத்துலையும் 72,000 நரம்பு ஓடுது. ஒரே ஒரு இடம் நாக்கில் மட்டும் ஓடாமல் வச்சிருக்கிறான் இறைவன். எவ்வளோ கருணை பாருங்க. எல்லா இடத்துலையும் ஓடுது. அது ஓடாத இடமே கிடையாது. ஒரே ஒரு இடத்தை தவிர. எங்க? நாக்கு. நாக்கில் மட்டும். எவ்வளோ கருணை இருக்கணும். நாக்கில் மட்டும் கொடுத்துருந்தான்னு வச்சுங்க, நரம்பு சுளுக்கிருச்சுன்னு வச்சுங்க. என்ன சொல்ற? படாத பாடு விட்டுருவான் சாமி. என்ன கருணை பாருங்க. அதில் மட்டும் நரம்பு கொடுக்காம வச்சிருக்கான். நரம்பு இல்லாத நாக்குனால தான் வரம்பு இல்லாமல் பேசுறான். கடவுள் இருக்காரான்னு நினைச்சு பார்க்கணும். இல்ல காரியத்தை பார்க்கிறோம், காரணத்தை சிந்திக்கிறதே இல்லை. எல்லா காரியங்களையும் உலகத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த காரியங்களுக்கெல்லாம் என்ன காரணம்னு நாம் சிந்திக்க வேணாமா? அவன் ஒருவன் தான் காரணமாக இருக்கிறான், சூட்சமமாக இருக்கிறான். தான் அவன் ஒருவனுக்குத்தான் காரணீஸ்வரன் பேரு. வேற யாருக்கும் காரணீஸ்வரன் பேரு கிடையாது. அப்படிப்பட்ட இந்த உடம்பை தந்திருக்கிறானே, இந்த உடம்பு எதற்காக தரப்பட்டு இருக்கிறது என்று நாம் யோசிச்சு பார்த்தால், இது தின்று வளர்வதற்காகவா, உண்டு மகிழ்வதற்காகவா, அல்லது பார்த்து மகிழ்வதற்காகவா, அல்லது கேட்டு மகிழ்வதற்காகவா, அல்லது மெய் இன்பத்தை பெறுவதற்காகவா? இதற்காகவா மட்டுமா தந்திருப்பான்? இது இவ்வளவு ஒரு காஸ்ட்லி ஒரு ட்ரெஷர் அப்படிதான் சொல்லணும். அது விலை உயர்ந்த பொக்கிஷமாக நமக்கு தரப்பட்டு இருக்கிற இந்த உடம்பை இதுக்காகவா கொடுத்திருப்பான்? அதனாலதான் சொல்லுகிறார், உயிருக்கு எதற்காக இதை கொடுத்திருக்கிறான்? உயிர் தான் உய்வு பெற வேண்டும், தன்னுடைய அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கிக் கொள்ள வேண்டும், அறிவிலே இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கி இது ஆனந்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தந்திருக்கிற இந்த உடம்பை இது உணராமல் வீணாக்கி கொண்டால், இந்த உடம்பு அழிந்து போனால், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உயிருக்கு தவம் பண்றதுக்கான அந்த வாய்ப்பே கிட்டாமல் போடும். எனவே ஏன் இந்த உடம்பை தந்திருக்கிறார் என்று சொன்னால், உடம்பினால் மட்டுமே தவம் செய்ய முடியும். அப்ப தவத்தினால் மட்டும்தான் உயிர் தன்னுடைய அறியாமையை போக்கிக் கொள்ள முடியும். தவம்னா என்ன? தவம்னா உடனே இங்கேருந்து நேராக போய் காட்டுக்கு ஓடி போய் ஏதாவது ஒரு மரத்தடியில் பார்த்து உட்காந்துக்கிட்டு ஒரு மர உரியை தரிச்சுட்டு உட்காரணும்னு நினைச்சிடாதீங்க. அதெல்லாம் கிடையாது, தவம் கிடையாது. தவம் என்பது அதல்ல. நாம் சைவ சித்தாந்தத்தில் தவத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கோம். தவம் என்பது அன்பை வளர்க்கின்ற நெறி, அதுதான் தவம். கொஞ்சம் கொஞ்சமாக அன்பை வளர்த்துக்கிட்டே போகணும். அந்த அன்பை வளர்க்கின்ற நெறி இந்த தவம். இது இந்த உடம்பை வளர்ச்சித்தான் செய்ய முடியும்.
சிவனுக்கு தொண்டு, சிவன் அடியாருக்கு தொண்டு, திருக்கோயிலுக்கு தொண்டு, திருச்சபைகளுக்கு தொண்டு, இப்படி பல்வேறு விதமான தொண்டுகளை செய்து 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 இந்த சரியை செய்கின்ற பொழுது அன்பு முகிழ்க்க ஆரம்பிக்கிறது. அதுதான் அன்பு முகிழ்க்கின்ற இடம். இந்த சரியை செய்வது எது? இந்த உடம்பு தானே. சரியை என்பது அன்பினுடைய முதல் படிநிலை. அவ்வளவுதான். பூக்களை தேர்ந்தெடுப்பது, கொய்வது, தொடுப்பது, அணிவிப்பது, அலகிடுவது, மெழுக்குமிடுவது எல்லாமே சரியில் வருகிறது. நல்ல செய்திகளை கேட்பது, அடியார்களுக்கு தொண்டு செய்வது, அடியாருக்கு உற்றனவற்றை தேர்ந்தெடுத்து தருவது எல்லாமே சரி. இது செய்ய செய்ய என்னாகும் என்னாகும் அப்படின்னு கேட்டால், இந்த உடம்பினாலே செய்யப்படுகிற பொழுது இந்த உடம்பு செய்ய செய்ய உடம்பை கொண்டு இந்த உயிரானது அந்த பணிவை கற்றுக்கொள்கிறது. இந்த பணிவு வர வர ஈகோ அடிபடுகிறது. ஈகோ அடிபட அடிபட அறியாமை நீங்குகிறது. தாழ்வெனும் தன்மையாம் சைவம்னாரு சித்தியார். தாழ்வெனும் தன்மையாம் சைவம் சார்தல் எனும் ஊழ் பெறுதல் அரிது அரிது விட்டார். முதல் தந்திரத்தில் அதனால தான் துவங்குகிற பொழுதே நாம நம்முடைய திருமூல தேவநாயனார் அன்புடைமை, அன்பிலாமை இதெல்லாம் ஏன் கொண்டு போய் அங்கே வச்சார் முதல் தந்திரத்தில்னா, இதெல்லாம் அடிப்படையான உண்மைகளாக அன்பை வளர்க்கின்ற நெறிமுறைகளை மனம் மொழி மெய்களினாலே மூன்றினாலுமே அன்பை வளர்க்கின்ற நெறிமுறைகளாக வளர்த்து உடம்பு என்கிற சாதனத்தை கொண்டு நாம் அத்தனையும் வருதல் வேண்டும். எனவே சொல்லுகிறார், உடம்பை கொண்டு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உயிர் என்ன தவத்தை செய்து தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று இந்த உடம்பை பெற்றதோ, அந்த நோக்கம் நிறைவேறாமலேயே இந்த உடம்பு அழிந்து விடுமானால் உயிர் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். உடம்பார் அழியின், உடம்பார்னு என்ன சொன்ன, இப்ப முதல்ல பொருள் சொன்ன ஞாபகம் இருக்குல்ல, ஆர் என்பது அது மரியாதை விதியாக போட்டிருக்கிறது. அது அழியக்கூடிய பொருள். ஆனால் அது நல்லா தெரியுதா? உடம்பு அழியும் ஒரு நாள். ஆனால் அழிந்து போகிற பொழுது இந்த உயிர் தன்னுடைய அனுபவங்களிலும் அழிந்து போகும். இப்போ என்ன செய்யணும்? நம்முடைய நோக்கம் நிறைவேறுகின்ற வரை உடம்பை கொஞ்சம் நிலைநிறுத்தல் வேண்டும். அதனால தான் உடம்பாரடியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். மெய்ஞானம் கிடைக்காது. இந்த உடம்பு இருக்கிற பொழுது நீ எத்தனையோ ஞானத்தை பெறலாம், எத்தனையோ புத்தகங்களை படிக்கலாம், எத்தனையோ விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? எத்தனையோ செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். அதெல்லாம் தேவையா? அதெல்லாம் ஞானமா? இல்லை, மெய்ஞானம் சேராதுன்னார். உடம்பை கொண்டு பெற வேண்டியது மெய்ஞானம், உண்மையான ஞானம். என்ன உண்மையான ஞானம்? அது என்ன அப்படின்னு கேட்டால், உலகத்தினுடைய மூலப்பொருளாக இருப்பது எது, நம்மை நடத்துவது எது, நமக்கும் அதற்கும் என்ன தொடர்பு, நாம் ஏன் துன்பப்பட வேண்டும், ஏன் துன்பங்கள் நம்முடைய கட்டுக்கு அடங்காமல் வருகிறது, நான் எத்தனையோ திட்டங்கள் போட்டும் கூட துன்பம் என்னை அந்த திட்டங்களை தாண்டி வருகிறதே, நான் திட்டம் போடுவது போல நடக்க மாட்டேங்குதே, என்ன காரணம் இதுக்கெல்லாம் என்றெல்லாம் யோசித்து பார்த்து இவையெல்லாம் வேறு ஒரு பொருளின் கட்டில் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இதெல்லாம் இதுக்கெல்லாம் வெறும் சத்து விசாரம்னு அவங்க மொழியில் சொல்லுவார்கள். நம்மை நாமே அறிந்து கொள்வது இது எங்கே நிகழ்கிறது என்று சொன்னால், இந்த வெளியே இருக்கிற கருவிகளால் மட்டுமல்ல, உள்ளே இருக்கக்கூடிய அகம் என்று சொல்லக்கூடிய மனம் என்கிற ஒரு கருவி இருக்கு. எனவே அகம் என்று சொல்லக்கூடிய மனம் என்கிற கருவி இருக்கிறதே, அது இன்னும் ரொம்ப அதிகமாக தேவைப்படுற கருவி. அதனால அதை தூய்மை செய்ய வேண்டி இருக்கிறது. அதை தூய்மை செய்வதற்காகத்தான் முதல்ல படிநிலையாக முதல் நிலையிலே உடம்பை தூய்மை செய்த நாம் சரியினாலே கிரியையினாலே அந்த மனதை தூய்மை செய்ய வேண்டும். அகமும் அங்கே தேவைப்படுகிறது. நல்ல எண்ணங்களை சிந்திக்க வேண்டும். வலிமையான மனம் இருந்தால்தான் வலிமையான சிந்தனைகள் வரும். உயர்ந்த நல்ல வலிமையா இருக்கணும். பார்க்காதேன்னா பார்க்காது இல்லைங்களா? அதை பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது. வலிமையான மனம்.
பார்க்கக்கூடாதா? பார்க்கல, அதில் பார்க்கலையே அப்படின்ட்டு ட்ரிஃப்ட் ஆகிட்டே இருக்கக்கூடாது இல்லையா? பார்க்கக்கூடாதுன்னா நின்றுச்சுன்னா நின்ன மனம் அந்த உறுதி எப்படி வருகிறது? அதுதான் நம்முடைய சேக்கிழார்னு சொல்லுகிறார். ஊனடைந்த உடம்பு உறுதியை சாருமானாரு. யார்கிட்ட? மானடஞ்சை வரதர் புற்றால் தோழ. சிவபெருமான் தூக்கிய திருவடியில மனதை நிலைநிறுத்துகிறவர்களுக்கு மனம் நிற்க வச்ச இடத்துல நிற்கும்னு சொல்றார் சாமி. அப்ப சிவபெருமான் மேல அந்த அன்பை வளர்த்து கொள்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், மனம் ஒருமைப்படுவதற்கு மட்டுமல்ல, அறிவு, ஆன்மா, அவனன்றி நமக்கு எதுவும் இல்லை என்கின்ற முழு நிலையிலே தன்னை ஒப்புவிக்கின்ற அந்த நிலை வருகிற பொழுது தன்னுடைய அந்த அறியாமையை அது நீக்கி கொள்ளுகிறது. அந்த அறியாமையை நீக்கிக்கிறது, அவ்வளவுதான். நம் வாய் வார்த்தைகள்னால எவ்வளவோ சொல்லலாம், ஆனால் உணர்வு பூர்வமாக அவற்றை உணர்ந்து சொல்வது தான் முக்கியம். அது இங்கே சொல்லுகிறார். உடம்பார் அடியின் உயிரார் அடிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேனார். உடம்பை வளர்க்கும் உபாயம் எது? உடம்பை வளர்க்கும் உபாயம் எது என்று கேட்டால், தினந்தோறும் 3 வேளை சாப்பிட்றது, நல்ல புரோட்டீனாக சாப்பிட்றது, அப்புறம் பிஸ்தாவாக சாப்பிட்றது, பாதாமா, அதல்ல. அது நீ பண்ணுங்க, அதெல்லாம் வேணும், வேணுதான். உடம்பை வளர்க்கும் உபாயம் இல்லை. உடம்பை வளர்க்கும் உபாயம் என்று எதை சொல்லுகிறார் என்று சொன்னால், உடம்பை வளர்க்கும் உபாயம் என்று சொல்லுவது சரியை, கிரியை, யோகம் என்று சொல்லக்கூடிய தவம். இந்த தவத்தை செய்வதற்கு இந்த உடம்பு இருந்தால் தான் முடியும். என்னங்க பெரிய ஒரு தொண்டு செஞ்சுட்டா போச்சே, ஒரு தொண்டு செஞ்சுட்டா போச்சு, எத்தனையோ பிறவிகளில் செய்த வினைகள் முழுதும் தீர்ந்து விடுகிறதுங்கிற. தொண்டு செய்கிறது தான் ரொம்ப சிறந்த சாதனை. உடம்பினாலே ஒரு தொண்டு செய். அதனால தான் உடம்பினாலே, இந்த மெய்யினாலே செய்யப்படுகிற தொண்டினாலே விளைகின்ற விளைவே என்னன்னு கேட்டால், உடம்பு தூய்மை ஏற்படுகிறது, உடல் தூய்மை ஏற்படுகிறது. சரியிலே கிரியையிலே நிற்கிறார். கிரியைன்னு இல்லை, அது ஞானத்தில் கிரியை. நம்ம திருநீலனுக்கர் அது ஞானத்தில் கிரியை. அந்த பூஜை செய்கின்றார், கூடவே தானே அந்த அம்மா நிற்கிறாங்க. அவங்க என்ன பூஜை பண்ணாங்களா? அவங்க பூஜை பண்ணலை. இவர் தான் பூஜையெல்லாம் பண்ணுறார், இவர் தான் எல்லா பூஜையும் பண்ணுறார். ஆனால் இப்படி திரும்பி பார்ப்பார், உடனே அந்த அம்மா வேணுங்கிறத எடுத்து கொடுக்கணும். இப்படி திரும்பி பார்ப்பார், நீர் எடுத்து கொடுப்பாங்க. இப்படி திரும்பி பார்ப்பார், பால் எடுத்து கொடுப்பாங்க. இப்படி திரும்பி பார்ப்பார், நெய் எடுத்து கொடுப்பாங்க. எல்லாத்தையும் அவங்க இவருடைய குறிப்பறிந்து செய்வார்கள். அந்த அத்தனை பூஜைகளையும் அவர் தான் செய்கின்றார். இந்த அம்மா ஒன்றும் செய்யலை, நின்றுட்டு தான் இருக்கு பக்கத்தில். ஆனால் பூசை நிறைவேறிய பிறகு அந்த அம்மையார் நின்று பார்க்கிற பொழுது மேலிருந்து ஒரு விஷயம் சிலந்தி சாமி மேலே விழுந்ததுன்னு உடனேயே தன்னையும் அறியாமல் அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த பக்கத்தில் வீட்டுக்காரர் இருக்காரா, அங்கே இருக்காங்களா, எதுவுமே நினைக்கல. சாமி மேலே அந்த பூச்சி விழுந்துருச்சே, சிலந்தி பூச்சி அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பு. பசும் குழவியின் மேல் விழும் சிலம்பியை ஊதி துமிந்தவள் போலன்னர். குழந்தை மேல ஒரு பூச்சி விழுந்தா ஒரு தாய் என்ன பண்ணுவா? இருக்கிறவங்க எல்லாம் பர்மிஷன் கேட்பாளா? என்னங்க அந்த பூச்சி விழுந்திருக்கே, தள்ளட்டுமா இல்லை அது அப்படியே ஓடட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பா தாய். தன்னையும் அறியாமல் அந்த பூச்சியை ஊதி தள்ளுகிறது போல சிவலிங்கத்தின் மேல். அப்ப சிவலிங்கத்தை எப்படி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க? குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ அந்த அன்பு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இவர் எப்படி நீ ஊதப்போச்சு எச்சி பட்டிருக்குமே, அனாச்சாரம் பண்ணிவிட்ட, நீயே எனக்கு வேணான்ட்டார். இது எப்படி இருக்கு? நீயே எனக்கு வேணாம் போ அப்படின்ட்டு கிளம்பிட்டாரே. கிளம்பி அங்கேயே விட்டு போயிட்டார். ஒரு அன்பர் கேட்டார், இப்படி கூட ஒரு வழி இருக்கா சார்னாரு. அவரு கஷ்டம், அவருக்கு என்ன விஷயோ தெரில. வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே அப்படி திண்ணையிலேயே உட்கார்ந்தார். என்னவோ தெரியல, கண்ணை சொருகிச்சு படுத்தார். படுத்த உடனே அயோத்திநாதர் கனவுல வரார். அயோத்திநாதர் மேலே கொப்புளங்களை எல்லாம் பார்க்கிறார். ஒரு பக்கம் மட்டும் கொப்புளம் இருக்கு. இவர் கேட்கிறாரு, என்ன சாமி மேலையெல்லாம் கொப்புளம்? என்னப்பா நீ என்ன பூஜை பண்ணிருக்கோம் பார்க்கலையா? என் மேலே சேர்ந்து பூச்சி விழுந்துத
அது மேலையெல்லாம் ஓடி சிலந்திப்பா மேலெல்லாம் கொப்பளம் வந்துருச்சு. நல்ல வேளை உன் மனைவி ஊதுனோடனே இந்த எச்சு காற்று பட்ட உடனேயே அந்த இடமெல்லாம் ஆறிப்போச்சுப்பா, கொப்பளமெல்லாம் சரியாக. அதுக்குள்ளே நீ அவசரப்பட்டு அந்த அம்மா பிடிச்சி சத்தம் போட்டு நிறுத்திடுச்சு. அது நிறுத்தின உடனே மீதி இடம் அப்படியே கொப்பளம் நின்று போச்சுன்னார். என்ன சொல்கிறாருன்னா, அந்த அம்மையார் ஊதுன உடனேயே கொப்பளங்கள்லாம் சரியாக போச்சு, நீ அவசரப்பட்ட அதோடு நின்று போச்சுன்னு. இவர் பார்த்தார், ஆஹா, அப்போ நீ கனவுல வந்தது அந்த அம்மையாருக்காக தான் வந்தியா? நீயே அந்த அம்மையாருடைய பெருமையை சொல்கிறதுக்கு தானே வந்தார். எப்படி வந்தார்? வெள்ள நீர் சடையுடன் தலையில் கங்கா நதியோடு வந்து தான் காட்சி கொடுத்தாராம். கங்கை நதியை விட சிறந்த புண்ணிய தீர்த்தம் இருக்கா? கொப்பளம் வந்து அந்த புண்ணிய தீர்த்தத்தை கொஞ்சம் தெளித்து சரி பண்ணிக்க வேண்டியது தானே. ஆனால் அந்த கங்கை தீர்த்தத்தினாலும் கூட குணமாகாத இந்த கொப்புளம் அம்மையாருடைய எச்சிற்காற்றினாலே தீர்ந்தது என்று சொன்னால், அந்த கங்கை வெள்ளத்தை காட்டிலும் புனிதமுடையது அம்மையாருடைய எச்சில் காற்று என்பது தெரிகிறது இல்லையா? அப்ப எப்படி இது தூய்மை அடைந்தது? அந்த உடம்பு முழுவதும் தூய்மை அடைந்திருப்பது சரியினால பக்கத்தில் இருந்து. அம்மையாருடைய உடம்பு முழுவதும் தூய்மை அடைந்திருக்கு. இப்போ சரியையிலே நிற்கிற பொழுது உடம்பு தூய்மை, கிரியையில் நிற்கிற பொழுது அகத் தூய்மை. இப்படி தூய்மையை நீ செய்து கொண்டு விட்டால், அதைத்தான் சொல்லுகிறார், உடம்பை வளர்க்கும் உபாயம் என்பது உடம்பை தூய்மை செய்கின்ற உபாயம். வளர்த்தல் என்று சொன்னால் மாசு நீக்குதல் அர்த்தம். வளர்த்தல்னா மாசு நீக்குதல் அர்த்தம். உடம்பினுடைய மாசு நீக்கி கற்றுக்கொண்டேன், உடம்பு மாசு நீங்கியது, உடம்பை வளர்த்தேன். உடம்பு வளர்ந்து மாசு நீங்கிய காரணத்தினால என்ன வளர்ந்தது? உயிர் வளர்ந்ததுன்னாரு. வெறும் உடம்பு மட்டும் வளர்ந்தா உயிர் வளருமா? பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி வெறுக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் தெரிந்த செல்வமே, சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியேனர். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்துன்னாரு. அம்மாவை காட்டிலும் நீ உயர்ந்தவன்னாரு இல்லையா? தாயினும்னா உண்மை என்ன அர்த்தம்? தாயினும்னா என்ன அர்த்தம்? இவரை காட்டிலும் தான் அர்த்தம். மனைவி ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தா, நீ என்ன இவ்வளோ இம்சை பண்ணுறேன்னா, நான் எப்படி பண்ணுறேன்னு உனக்கு தெரியும் பாருங்கன்ட்டு வேறு ஊர்லேருந்து அவங்க அம்மா வர வச்சாங்க. அந்த அம்மா ஒரு வாரம் தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்ன, உன்னை விட அம்மாவே தேவை. இந்த உண்மை எதை காட்டும்னா ஒன்றை விட மற்றது. தாயினும்னா தாயை காட்டிலும் சிறந்த வெண்ணினார். ஏன்னாரு, அவன் நினைந்து நினைந்து ஊட்டுவா, உனக்கு நினைப்பு மறப்பெல்லாம் கிடையாது, தொடர்ந்து ஊட்டுற. அது மட்டும் இல்லை, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியேனுடைய ஊனினை உருக்கினார். அம்மா பால் கொடுத்தா ஊனை பெருக்கும், ஆனால் நீ கொடுத்தது ஊனை உருக்குச்சுன்னார். அப்போ ஊன் பெருக்குதல் வளர்தல் இல்லை, ஊனை உருக்குதல் தான் வளர்தல். புறம்புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, அது எப்படிப்பட்ட அன்புன்னாரு. பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்தினி பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி விருக்கி உழப்பிலா ஆனந்தம். என்ன ஆனந்தம்? உழப்பிலா ஆனந்தம். தாய்க்கு, குழந்தைக்கு அமுது ஊட்டுகிற தாய் 6 மாதத்துலேயே 9 மாதத்தில் 1 வருஷத்தில் வத்திரும் இல்லையா? பால் உழந்துடும். ஆனால் இவன் கொடுக்குற அன்பு உழப்பிலா ஆனந்தம்னாரு. இது வத்தாத தேனு இந்த குழந்தைக்கு கொடுக்குறது. அவன் எந்த அருமையான பாட்டு மணிவாசகர் சொல்லி இருக்கிறார். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவது இனியே.
இந்த உடம்பு அதனால அந்த தவத்தை செய்வதற்கும் தவத்தை வளர்ப்பதற்கும் இந்த உடம்பு பயன்படும். தவமுடையாருக்கே ஆம்னாரு வள்ளுவனார். உடம்பை அந்த சாதனத்தை நீ தெரிந்து கொண்டு இதுதான் இறைவனை அடைவதற்குரிய சாதனம் என்று தெரிந்தால், அதனாலதான் ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன், அச்சிவன் உள் நின்றது ஆறறிவார்னார். பிச்சை விடித்துண்டு பேதமர நினைந்து உச்சியம்போதாக உள் நின்ற சிவனுக்கு. திருமூலர் இடத்துல சொல்றார், உள்ளே சிவன் பட்னி கிடக்கக்கூடாதுங்கிறதுக்காக 12 மணிக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்களாம் அவனுக்கு சாப்பாடு. ஞானிகள் உடம்பை வளர்க்கறதுக்காக இல்லை. சிவபிரகாசர் சொல்றாரு, கற்பனை கலைஞர் சிவபிரகாசர் சொல்றாரு, உடம்பை பார்த்து சொல்றாரு, உடம்பே உனக்கு நான் 3 வேளை சாப்பாடு போடுறேன், என்னத்துக்கு தெரியுமா, கூலி கொடுக்குறேன் உனக்கு. எதுக்கு தெரியுமா, நீ அவ்வப்பொழுது சிவபெருமானை வணங்குவதற்கும் தொண்டு செய்வதற்கும் வழிபாடு செய்வதற்கும் உனக்கு கூலியாக நான் இதை கொடுக்குறேன். நீ இதை வாங்கிட்டு அதை செய்யாமல் இருந்தேன்னா கூலியை நிறுத்திடுவேன். அப்போ சிவனை வணங்குவதற்காகவும் சிவனை தொடுவதற்காகவும் சிவனை பாடுவதற்காகவும் சிவன் சொல்லை கேட்பதற்காகவும் அதற்காகவும் தான் இந்த உடம்புக்கு சாப்பாடு. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. ஒவ்வொரு பிறவியிலும் உயிர் வளரணும். இந்த உயிர் வளர்தல் என்பது அறியாமை நீங்குதல், அறிவு பெருகுதல். அதனால தான் சொல்லுகிறார், உடம்பினை முன்னம் கிடுக்கென்று இருந்தேன், உடம்பினை முன்னம் கிடுக்கு என்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஒம்புகின்றேனே. இந்த உடம்பை நான் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன்னாரு. ஏன்னாரு, இது கோயிலாச்சே, சிவபெருமான் இருக்கிற கோயிலாச்சே, அதனால சிவனை பட்டினி போடக்கூடாது. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, பட்டினி போட்டு உடம்பை வருத்துவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. பட்டினி போட்டு உடம்பை வருத்தக்கூடாது. எந்த விரதத்தையும் உடம்பை வருத்துகிற விரதம் நம்முடைய சைவ நெறியிலே சொல்லப்படவில்லை. உடம்புங்கிறத அது திரும்ப திரும்ப திருமந்திரத்தை நாம் படித்து பார்க்கிற பொழுதும் திருமுறைகளை படித்து பார்க்கிற பொழுது நமக்கு தெரியும். உடம்பு என்பது அதுக்குன்னு அதை ஒரு போக பூமியாக வச்சுட்டு நினைச்சப்பெல்லாம் சாப்பிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. என்னன்னா அதுக்கு வேண்டியதை உண்ணுவதும் உடம்பை போற்றுவதும் எப்படி செய்ய வேண்டும்னாரு, அந்த சாப்பாடை இறைவனுக்கு செய்கின்ற நைவேத்தியமாக கருத வேண்டும். உள்ளே இருக்கிற சாமிக்கு நான் சாப்பிட்ற சாப்பாடு நைவேத்தியம். அப்படின்னா அந்த சாப்பாடு எப்படி இருக்கணும், சாமி படைக்கிறது எப்படி இருக்கணும், வெறும் செவ்வாய் வெள்ளி மட்டும் இல்லை, கிருத்திகை அமாவாசை மட்டும் இல்லை, சாமிக்கு நைவேத்தியம் வைக்கிறோம். உள்ளே இருக்குது சிவன், அதுக்காக வைக்கிறோம். நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்கள் ஆத்மார்த்தமாக உள்ளே இருக்கிற சிவனை உணர்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னா இட் வில் ரிப்ளை. ஆனால் ரிப்ளை பண்ணுன்னு சொன்னால் எப்படி ரிப்ளை பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது செந்தமிழில் பேசுமா மெட்ராஸ் தமிழில் பேசுமாலாம் கேட்காதீங்க. இட் வில் ரிப்ளை இன் ஃபீலிங்ஸ். உணர்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஞானிகள். சிவத்துக்கே இருக்கக்கூடிய தனித்தன்மை என்ன என்று கேட்டால், அன்புக்கு அது மயங்குவது போல யாரும் மயங்க மாட்டாங்க. அன்பை காட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அவ்வளவுதான் அது. அதனாலதான் சிக்கனை பிடித்த எங்கெழுந்தருளுவது இடியேன்னு கேட்கிறாரு. எங்க போக முடியும் நீன்னு கேட்கிறார். ஏனென்று சொன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பு வயப்படுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவன் அன்பு வயப்பட்டு கிடப்பான். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானேனர். ஈர்க்கிறது எது எது எதை ஈர்க்கும்? இரும்ப காந்தம் ஈர்க்கும். சரியா சொல்லிட்டான் தம்பி. இரும்பை காந்தம் ஈர்க்கும் இல்லையா? இரும்பை காந்தம் ஈர்க்கும். இந்த இரும்பை காந்தம் ஈர்க்கிற பொழுது
இந்த காந்தமானது எப்படி ஈர்க்கும்னு சொன்னால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்கும், கொஞ்சம் கொஞ்சமாக ஈர்க்கும், ஈர்த்துக்கிட்டே வரும். இந்த க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி வர வரைக்கும் இழுக்கும். ஈர்த்துங்கிறார் இன்னொரு இடத்துல கூட சொல்லுகிற பொழுது. இது என்ன ஆகும்? ஈர்க்க இது கிட்டக்க போக போக என்ன ஆகும்னா, விஞ்ஞான முறைப்படி சொல்கிறேன், ஒரு இரும்பை ஒரு காந்தமானது இழுத்து தன்னுடைய காந்த புலனுக்குள்ளே அந்த இரும்பை அது வசப்படுத்துமானால் கவனமாக கேளுங்க, அந்த இரும்பும் காந்தமாகும். அந்த இரும்பும் இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஊக்க எடுத்துட்டு அந்த காந்தத்துக்கிட்ட போக வேணாம், இந்த இரும்பு கிட்ட போனாலே இழுத்துரும், இரும்பு இருக்கும். எப்போ அந்த காந்த இரும்பை விட்டு விலகுதோ அப்போவே இரும்பு காந்தத்தன்மை இழந்துடும். இதுதாங்க உதாரணம், வேற ஒன்றும் கிடையாது. இரும்பு தரு மணத்தேனைன்னாரு இந்த மணிவாசக பெருமான். இரும்பு தரு மணத்தேனை ஈர்த்து என் என்பு உருக்கி கரும்பு தரு சுவை காட்டினை எனக்கு. ஏசரவுல சொல்றார், இரும்பு தரு மனத்தேனை ஈர்த்து என் என்பினை உருக்கி கரும்பு தரு சுவை காட்டினை. அப்ப இந்த அந்த ஈர்த்து அந்த இரும்பு அது காந்த சக்தியை பெற்றுவிடும். ஆனால் காந்தம் தான் இரும்பு தான். இதுதான் சைவ சித்தாந்த அடிப்படை. என்னைக்கு இருந்தாலும் ஆன்மா சிவமானாலும் கூட ஆன்மா தான், சிவன் தான். இதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை. சைவ சித்தாந்தத்தினுடைய அப்படி அது சிவமாக ஆய்விட்டது, அது சிவத்துக்கு சமானமாக ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது அநேக ஈஸ்வரவாதம், சிவ சமவாத சைவம். அந்த சைவம் எல்லாம் நமக்கு ஒப்புக்கொள்ளப்பட முடியாத சைவம். நம்முடைய சைவம் சித்தாந்த சைவம், சுத்தாத்வைத சைவம். இந்த சுத்தாத்வைத சைவத்தில் என்னன்னா, என்னைக்கு இருந்தாலும் ஆன்மா சிவத்திற்கு அடிமை. அன்று நான் உன் அடிமை அல்லவோ, மீளா அடிமை உமக்கே ஆளாய். மீளா அடிமை அப்படின்ட்டார். இது என்னைக்குமே மீளாது. அந்த சிவமாம் தன்மை பெறுவது, அந்த சிவானந்தத்தை பெறுவதற்காக அந்த தன்மையை பெறுவது. உடம்பின் உள்ளே உருபொருள் கண்டேன், உடம்புக்குள்ளே உருப்பொருள் கண்டேன். நான் இந்த உடம்பு வெறும் உடம்புன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது என்னது? சாப்பிட்றது, தூங்கிறது, அலையிறது, திரியறது, போறது, வர்றது, படுக்கிறது, என்ன உடம்பு? அப்படித்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், இழுக்கு உடையது என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஒரு காலத்தில். ஆனால் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். எப்பொழுது சிவாகம நூல்களையும் சிவசம்பந்தமான நூல்களை பார்ப்பதும் படிப்பதும் கேட்பதுமாக ஆனேனோ அப்பொழுதே நான் உணர்ந்து கொண்டேன், இந்த உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். நான் அடைய வேண்டிய பொருள் உள்ளே இருப்பதை உணர்ந்து கொண்டேன். இத்தனை நாள் அது வெளியே இருக்கிறது என்று நான் தேடி அலைந்து கொண்டிருந்த பொழுது நான் சென்று உற வேண்டிய பொருள் உள்ளேயே இருப்பதை கண்டேன்னாரு. உடம்புக்குள்ள உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். அந்த பொருளை கண்ட உடனேயே இந்த உடம்பையே தன்னுடைய கோயிலாக கொண்டிருக்கிறானா சிவபெருமான். உடம்புளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே, யான் இருந்து ஓம்புகின்றேனே என்று சொல்லுகிறார். இந்த உடம்பு சிவன் இருக்கக்கூடிய ஆலயம் என்று தெரிந்த பிறகு இந்த ஆலயத்தை இந்த பின்னாலையும் சொல்லுவார். இது ஆலயம், உள்ள இருக்கிறது கோயில். ஆலயம், இது ஆலயம், அது கோயில். புரியுதா? கர்ப்பகிரகம் கோயில், மூலவர் இருக்கிற இடம் கோயில், மொத்தமும் ஆலயம்னு பேர். அதில் கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும், நந்தி இருக்கும், மடப்பள்ளி இருக்கும், அப்புறம் ஈஓ ஆஃபீஸும் இருக்கும், எல்லாம் இருக்கும். அதை சுற்றி வர ஆலயத்தில் காம்பவுண்டுக்குள்ளே எல்லாம், அது மொத்த ஆலயம்.
சாமி எங்கே இருக்கிறாரோ அதுதான் கோயில். அந்த மூலவர் இருக்கிற இடம் மட்டும்தான் கோயில். பின்னாடி சொல்லுவார், உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். இது ஆலயம், உள்ள கோயில். இப்போ இந்த கோயில் எங்கேங்கிறது தான் இந்த யோகத்தில் சொல்லி இருக்கிறார். கோயில் அப்படியே போயிட்டே வந்தோம்னா கோயில் இங்கே தான் இருக்குது. கோயில் மேலே இந்த துவாதசாந்தம் இதுதான் கருவறை. இந்த கருவறை இங்கே தான் இருக்கிறார் அவர். இங்கே தான் அருவ நிலையில் இங்கேருந்து ஒரு 12 அங்குலத்தில் இருக்காங்க உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதனால தான் நான் இப்படி கும்பிடணும்னு சொல்லியிருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டால் இதுதான் கோயில், மித்ததெல்லாம் ஆலயம் இருக்கிறதெல்லாம் எல்லாம் கீழே இறங்க இறங்க உருவங்களாக வரும். அந்த மூலவர் மட்டும் கருவறையில் உருவமற்ற நிலையில் உருவமாக இருப்பார். அந்த நிலையிலே இந்த உடம்பு முழுவதும் கோயிலாக பாவித்து இந்த உடம்பை வைத்துத்தான் சிவன் கோயில்களையும் எழுப்பினார்கள். அப்படி உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே. சிவபெருமானே என்னுடன் இருந்து இந்த ஏன்னா இந்த உயிர் இந்த உடம்புக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுட்டா உடனே உயிர் உடம்பை இயக்கிறது. உயிர் உடம்பை இயக்குவது அது போய் உயிரை போய் உடம்போட சேர்த்து வச்சா உடனே இயக்கிருமா? இயக்குமா? இயக்காது. உயிரை சிவம் இயக்கினால் உயிர் உடலை இயக்கும். அதனால கூடவே இருக்கணும். அது கூடவே இருந்தால்தான் உடம்பை உயிர் இயக்க, உயிரை சிவம் இயக்க இது நிகழும். வெறும் உயிரை கொண்டு போய் உடம்புக்குள்ள வச்சா ஓடிடாது. எல்லா மிஷினும் சேர்த்து வச்சு காரு தயார் பண்ணியாச்சு. கார் ஓடிடுமா? என்ன ஊற்றணும்? பெட்ரோல் ஊற்றணும். பெட்ரோல் ஊற்றினா மட்டும் ஓடிடுமா? ஓட்டுறவர் ஒருத்தர் வேணும், அவர் தான் சிவபெருமான். பெட்ரோல் நினச்சிக்குது நம்ம தான் ஓட்டிகிட்டு இருக்கோம் வண்டியை. அப்படித்தான் இந்த உயிருடை பொருளாக அறிவுடை பொருளாக இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு செலுத்தக்கூடிய நிலையில சிவம் இருக்கிறது. அது அறிந்தால் இது அறியும், அது செலுத்தினால் இது செல்லும். ஆனாலும் இந்த உயிரானது இந்த உடம்பை கொண்டுதான் இதை அறிந்து கொள்ள முடியுமே தவிர வேறு சாதனம் கிடையாது. எனவே காயசுத்தி உபாயம் என்கிற இந்த பகுதியில் மிக தெளிவாக உபாயங்களை நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு உபாயமாக சொல்லுகிறார். அதில் சொல்லக்கூடிய முதல் உபாயம் இந்த பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய காற்றை ஒழுங்குபடுத்துகிற உபாயத்தை சொல்லுகிறார். ஒழுங்காக சுவாசிக்க கற்றுக்கொள். காற்றை நேர்த்தியாக உள்ளே செலுத்தி நிறுத்தி வெளியே கொண்டு வந்து நாடி நரம்புகளில் எல்லாம் அதை பரவச் செய்து பிராணன் என்று சொல்லக்கூடிய தூய்மை செய்யக்கூடிய வாயு 72,000 நாடிகளுக்கும் கிடைக்குமாறு கால அவகாசம் தா என்று சொல்லுகிறார். 72,000 நாடிக்கும் அந்த பிராணன் போகணும். நீ ஒரு தடவை இழுத்தா இட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு தி 72,000 நர்வ்ஸ். 72,000 இடம் கொடுக்குறோமா? இல்லை. அதான் அந்த உபாயத்தை தான் பிராணாயாமம் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒழுங்கை சொல்லுகிறார். சுழற்றி கொடுக்கவே சுற்றி கழியும்னர். கழற்றி மலத்தை கமலத்தை பூரித்து உழற்றி கொடுக்கவே உபாயம் அறிந்தோர்க்கு. இந்த உடம்பு என்னன்னு கேட்டார். அழற்றி தவிர்ந்து உடல் அஞ்சனமாமேனார். இந்த உடம்பு எப்படின்னு கேட்டார். அழற்றி தவிர்த்து இந்த காற்றை உடம்புக்குள்ளே இழுத்து உள்ளுக்குள்ளே சுழற்றி கொடுத்து இந்த பிராணனை உள்ளே செலுத்தி காற்று முழுவதும் உடம்பு முழுவதும் பரவுவதற்கு நேரத்தை கொடுத்து காலத்தை கொடுத்து பிராணன் 72,000 நாடி நரம்புகளிலும் சுற்ற கழியும் மலம். இந்த அழுக்கானது உடம்பிலே முழுமையாக நீங்கும். அப்பொழுது மனம் உன் கட்டுக்குள்ளே வரும்னார். ஆதாரங்களில் எல்லாம் கமலத்து பூரித்துன்னார். ஒவ்வொரு ஆதாரங்கள்லையும் அந்த வாயுவானது பூரித்து நின்று ஆதார நிராதாரங்களிலெல்லாம் அந்த பிராணனானது பூரித்து நின்று உடம்பு முழுவதும் பிராணனால நிரப்பு. அதற்கு உரிய முறையிலே பிராணாயாமம் செய்து உடம்பு முழுவதும் பிராணனை நிரப்பி தூய்மையான காற்றினாலே 72,000 நாடி நரம்புகளையும் நீ தூய்மை செய்து கொள். அப்படி தூய்மை செய்து கொண்டால் என்ன ஆகும்னார். உடம்பு முழுவதும் தூய்மையான உன்னையே இந்த உடம்பு எப்படி இருக்கும்னா அழற்றி தவிர்த்துனார். அழல்னா நெருப்புன்னு அர்த்தம். அழல்னா நெருப்பில் போட வேண்டிய உடம்பு இது. ஆனால் அப்படி போடப்படாமல்
இது எப்படி ஆகும்னார், அஞ்சனமாமேனார். நெருப்பில் போடாமையே அஞ்சனமா. நெருப்பில் போட்டால் என்ன ஆகும்? இது சாம்பல் ஆகிடும், கறி ஆகிடும்ல, சாம்பல் ஆகிடும். இல்லை, நெருப்பில் போடாமையே அஞ்சனமாகும்னார். ரொம்ப சமத்காரமாக சொன்னார். இது நெருப்பில் போட வேண்டிய அவசியம் இல்லாமல் போகும்னார். நீ இப்படி பயன்படுத்தலைன்னா இது ஒரு காலத்தில் நெருப்பில் போட வேண்டியது போயிடும். ஆனால் எப்போ பிராணாயாமம் செய்து உடம்பை நீ காயத்தை நிறுத்தக்கூடிய அந்த வல்லமையை பெறுகிறாயோ அப்பொழுதே இந்த உடம்பு அஞ்சனம்னா மையின்னு அர்த்தம், மை போல ஆகும்னார். என்ன மையினார்? காணா போன பொருளை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு மை தடவி பார்ப்பான் இல்லைங்களா? வெத்தலையில் மை தடவி எங்கே போச்சு அப்படின்னு பார்ப்பான். உண்மையாக பொய்யா தெரியாது. ஆனால் சொல்கிறாரு, நீ காணா போயிடுச்சுன்னு தேடிட்டு இருக்கிறீ அந்த சாமி, அந்த சாமி இந்த மையை தடவி பார்த்தேன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிறது தெரியும்னார். அதான் அஞ்சனமாமேனார். இந்த உடம்பாகிய மை இதை தடவுனா இதுக்குள்ளே இந்த சிவம் இருக்கிறது தெரியும், மைக்குள்ளே இருக்கிற பொருள் தெரிவது போல இந்த பொக்கிஷம் தெரியும்னார். அதுதான் மூணாவது பாட்டு சொல்லுகிறார் என்று சொல்லி நிறைவு செய்யும் முகமாக 5 எடுத்த 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று வேண்டிக்கொள். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இந்த அற்புதமான ஞான வேள்வியிலே பங்கு பெற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் திருமூலருடைய குருவர்களும் ஆடல் வல்லாருடைய சொக்கநாத பெருமான் இங்கே இருக்கிறவர், அவருடைய திருவருளும் உங்களுக்கு நிறைந்து விளங்குவதாகும் என்று சொல்லி, எவ்வளவுக்கு எவ்வளவு திருமந்திரம் கேட்குறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ அறிவு தூய்மை நிகழும், உணர்வு தூய்மை நிகழும், துணிவு பிறக்கும், ஆன்மாவுக்கு ஒரு துணிவு கிடைக்கும். திருமந்திரம் ஓத கேட்கிறவர்கள், திருமந்திரத்தை கற்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான சஞ்சலமோ சங்கடமோ எதுவுமே நிகழாது, உறுதியோடு இருப்பார்கள். எத்தனை நித்தியானந்தம் வரும்னு சொல்ல வந்தேன். யார் வந்தாலும் உங்களை அசைக்க முடியாது, தெளிவாக இருப்பார்கள். அந்த அளவுக்கு திருமந்திரம் சிவத்தின் மேலே நமக்கு உண்மையான உணர்வு. நமக்கு அவருக்கு இடையில என்னத்துக்கு ஏஜென்ட்டு? உள்ளே இருக்கிறாரு, நீங்கள் உங்கள் ஓன் ப்ராப்பர்ட்டி. அவர் அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்லலாம், அவ்வளோதான். அதை அனுபவிக்க வேண்டியது நீங்கள் தான். அவர் யாருக்கும் எதுவும் கொடுத்தெல்லாம் அவர் அனுபவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் பேசுனா அவர் பேசுவார். நீங்கள் அன்பை காட்டி பாருங்களேன், அவர் திருப்பி காட்டுறாரா இல்லையான்னு பாருங்கள், நிச்சயமாக காட்டுவார். அந்த அளவுக்கு நிதர்சனமான பெரும்பொருளாக இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் திருமந்திரத்தினுடைய அந்த பெரும் வலிமை, ஆன்ம வலிமை அது கிட்டும். வாழ்க்கையில் கூட உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. ஆமாம், அது உண்மை. திருமந்திரத்தை வலிமையாக கற்றுக்கொண்டவர்கள் சிந்தை வலியுடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சிவத்தின் மேலே சொல்லனாத பேரன்பு பூண்டிருப்பார்கள். அவருடைய பக்தியை யாராலையும் எங்கேயும் அசைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தெளிவை பெற்ற உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து இங்கே மீண்டும் நாம் சந்திக்கிறோம். திருமந்திரத்திலே காயசித்தி உபாயத்தை தொடர்ந்து சிந்திக்கிறோம் என்று கூறி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. திருச்சி.